ஃபைட் சீன் அப்போ அனிருத் கொடுத்த பிஜிஎம் இருக்கு அப்பா சரியான பிஜிஎம் ப்ரோ. அமரனுக்கு அடுத்து இது செம்மையா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு இன்டர்வல். அது ஏத்த மாதிரி தமிழ்நாடை பண்ணிட்டாங்க. எஸ்கேவும் சரியான ஆக்டிங். லவர்ஸ்க்கு முக்கியமான படம். ஃபைட் சீன் அப்போ அனிருத் கொடுத்த பிஜிஎம் இருக்கு அப்பா சரியான பிஜிஎம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனாலும் அதுக்கு அடுத்த வர இன்டர்வெல்லாம் இருக்கு. இன்டர்வெல்ல கொடுத்த சீன் தான் ப்ரோ பக்காவே. அதுக்கேற்ற பிஜிஎம் அனிருத் கொடுத்தது எல்லாம் செய்யு செஞ்சுட்டாரு ஏஆர் முருகதாஸ். லவ் சீனு ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கு. அது வழியா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கே மாலதி. அதை நீங்க படம் பாருங்க. நானே இப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டா கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஸ்டண்ட் எல்லாம் ஐயோ அந்த வில்லன் பண்ணாரு எப்பா சரியானது. நீங்க அவர் ஹாஸ்பிட்டல் கழிச்சது அவர் புஷ்அப் எடுப்பாரு பாருங்க. ஐயோ அந்த சீன் தான் கிழிச்சு விட்டாரு ஏஆர் முருகதாஸ். நீங்க பாருங்க நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் இதுவாயிரும். அனிருத் மியூசிக் தானா. அப்புறம் என் தலைவனோட எஸ்கேவோட ஃபுல் ஆக்ஷன் மூட் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்கே ஆக்ஷன் செட் ஆயிருக்குறாப்ல. சூப்பரா இருக்கு. அமரனுக்கு அடுத்து இது செம்மையா இருக்கு. ஓகே கன் வாங்குனதுக்கு ஒருத்தான படமா இருக்கு. கண்டிப்பா வர்த்தான படம். ஓகே எஸ்கேக்கும் வில்லனுக்கும் சண்டை நடக்குற அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்ல எப்படி இருக்கு? அது அவங்களோட ஃபைட் அந்த ஸ்டைலே ரொம்ப டிஃபரண்டா இருந்துச்சுனா. ஆனா அது கொஞ்சம் லாங்கா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறது. ஓகே அதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க படம் கொஞ்சம் லாகா இருக்கு அப்படிங்கறாங்க. இல்ல அந்த லாஸ்ட் அந்த ஃபைட் சீன் தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் கம்மி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மத்தபடி படம் சூப்பர் தான். எங்கேயுமே லாக் ஆகல. ஃபுல் என்டர்டெயின்மெண்டா தான் இருந்துச்சு. ஓகே படத்துல எமோஷனல் எப்படி இருக்கு? லவ் சீன்ஸ் தான் செம்மையா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்காண்டி ஹீரோ வந்து எந்த எக்ஸ்ட்ரீமானா போறது. இட் வாஸ் குட். அந்த சென்ஸ் டக்குன்னு யோசிச்சு நெக்ஸ்ட் பிளான் பண்ணி எப்படி ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைக்கிறது அதெல்லாம் செம்மையா. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. வில்லன் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. ஏன் எஸ்கேடா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி ஆடியோ எல்லாமே எல்லாம் சூப்பர். பிஜிஎம் எல்லாமே செம்ம டான்ஸ். என் தலைவனோட டான்ஸ் வேற லெவல். ஆனா எடுத்தனையும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. போனனையுமே ஃபர்ஸ்ட் அந்த சாங்கை வச்சுதான் மூவி ஆரம்பிச்சது. அதெல்லாம் ஒர்க் அவுட் இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே இதுக்கு அடுத்து டோட்டலா ஆக்ஷனா நடிச்சா ஓகேவா இருக்குமா எஸ்கே? அந்த மாதிரி நடிச்சா ஓகே. பட் எங்களுக்கு ரெமோ மாதிரி இருக்கிற எஸ்கேவும் அப்பப்ப வேணும். கொஞ்சம் காமெடி இருக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆயினா நல்லா இருக்கும். ஃபுல் ஆக்ஷனும் சூப்பரா இருக்கு. எஸ்கே ஆக்டிங் எப்படி? அதெல்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. ஃபன்னு, லவ், ஆக்ஷன் எல்லாமே. கண்டிப்பா துப்பாக்கி விஜய் அண்ணாவுக்கு துப்பாக்கி அது மாதிரி இவருக்கு மதராஸ் சூப்பரா பிடிச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் கரெக்டா அதை என்ன ஆங்கில வச்சு சொல்லி கொடுத்தாச்சு. நல்லா பிடிச்சிருக்காரு எஸ்கே அண்ணா. இதுக்கப்புறம் விட மாட்டாரு. அதெல்லாம் நம்ம எதுவுமே நினைக்கவே வேணாம். அவர் எப்பவும் கொடுக்குற 100% கொடுத்துருக்காரு. சூப்பர். புரியல. ஸ்டன் மாஸ்டர் கெவினா கண்டிப்பா எல்லாருமே பாராட்டணும். சூப்பரா பண்ணிட்டாரு. இன்டர்வல் பிளாக்னா எப்பவுமே மாஸ் இருக்கும். இதுல ஃபன்னும் சேர்ந்து இருக்கு. கண்டிப்பா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருந்தது. வித்யூ ஜாமாலா சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டார். துப்பாக்கி விட இதுல செம்ம ஆக்டிங். வித்யூ ஜாமால் ஸ்பேஸும் நிறைய இருந்தது அவருக்கு. படமே ஃபுல்லா எமோஷன் தானா. அதை வச்சுதான் நான் ஃபுல்லாவே எடுத்திருக்கேன். ஒரு லவ்க்காக எஸ்கே அண்ணா எந்த அளவுக்கு போறாரு. அந்த எமோஷன் எவ்வளவு தூரம் கேரி ஆகுதுன்னா கண்டிப்பா ஃபேமிலியா எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பா கரெக்டா பிடிச்சிருக்காரு. நான் எஸ்கே அண்ணா எதுவும் விட மாட்டாரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல எதுவுமே கட் பண்ண வேணாம். எல்லாமே நல்லா இருக்கு.